அப்பயே சொல்கிறேன். அதனால் வந்து என்னோட இதில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் கஷ்டப்படுறது, நான் என் வீட்டில் என்ன வேலை ஒர்க் பண்ணுறேன், சமையல் பண்ணுறேன், வில்லேஜில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நான் நேச்சுரலாக எடுத்து நான் போடுறேன். அதுக்கு இப்போ மதிப்பு இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் ரீச் கிடைக்கும்னு சொல்லி நம்பி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டெய்லி ஓகேண்ணா, ஓகே. தேங்க்ஸ். நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா, நன்றி. ஏதோ ஒரு ஃபோன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாக அதனால வந்து அந்த மாதிரி வீடியோஸ் தான் என்னோட சேனல்ல அதிகமா இருக்கும். நான் அண்ணா காரமீன் அண்ணா. நோ அண்ணா காரமீன். ஓகே, காரமீன்னே சொல்லிடுறேன். அண்ணானே இனிமேல் சொல்லக்கூடாதா? ஓகே, காரமீன் சொல்லிடுறேன். வந்து அதனால என்னோட வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மி தான். நேத்தெல்லாம் பாருங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த வெயிலு, மழை நேத்து கூட மழை கூட பெஞ்சுச்சு. அந்த அளவுக்கு வெயில் கூட இல்ல. இன்னைக்கெல்லாம் சரியான வெயிலு. நேத்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க நேத்து மாங்கன்னுக்கு வந்து பண்ணை பிடிக்க போயிருந்தோம். அத கூட எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 70 வியூஸ் கூட முழுசா போகல. அந்த மாரி தான் இருக்கு. என்னோட நிலைமை அப்படிதான் இருக்கு. திடீர்னு பார்த்தா, அதே நான் காமெடி பண்ணி போட்டேன்னா, அந்த வியூஸ் வந்து அந்த ரீல்ஸ் வந்து அதிகமா போகுது. நான் கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சு போடுற வியூஸ் வந்து வீடியோஸ் வந்து போக மாட்டேங்குது. அதுதான் உண்மை. சரி, இப்ப இல்லன்னா 1 மாசம், 2 மாசத்துல ரீச் ஆகும்னு நெனச்சு நம்பி இருக்கேன். சரி பார்ப்போம். எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே. கார மீன் சொல்லியிருக்கீங்க. எல்லாம் சரியா? தொண்டையும் வந்து பேச முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. பாருங்க, தலையில துண்டை போடுறத பாருங்க. நீங்க எந்த ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? இல்ல, நான் சாப்பிடல. நானே இருங்க சாப்பிடல. வந்து இந்த பைய எங்க கொத்தி எடுத்துட்டு இன்னும் சாப்பிடலண்ணா. நாங்கள் இன்னைக்கு சமையலும் பண்ணலை, சாப்பிடவும் இல்லை. நேற்று சாதம் வடித்தேன் நைட்டு, அதை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா வெயில் டயத்தில் நல்லா பழைய சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மற்ற நேரம் மதியம் பொங்குற சாதம் வந்து கெட்டு போயிடும் சில டயத்தில். அதனால நைட்டு வடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, 2 வாட்டர் பாட்டிலு. இந்த இருங்க, இதில் கஞ்சி இருக்குது. இந்த இருக்குது 2 கிலோ கஞ்சி. இந்த ஒயர் கூடையில எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒயர் கூடையில எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? முத்துக்கண்ணனா மாறிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து சாப்பாடுலாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒரு 10, 10:30 தான் கொஞ்சம் வேலை பார்த்த உடனே நாங்கள் போய் அது சாப்பிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் பசி எடுக்கும். காலையிலேயே பசி எடுக்காது. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐயம் உங்க என்ன சிஸ்? யாரு? 9 ஆயிட்டா? மணி 9 ஆகல. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஹார்ட் பீட். டிங் 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 டிங். இப்பா எங்கடா உட்கார்ந்து வீட்டில் நலமான்னு கேட்டிருக்கீங்களா சிஸ்டர்? ஓகே, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓகே, பாய் பாய். எனக்கு ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் பேசணும். ஓகே, பாய் உறவுகளே. சூப்பர் சூப்பர். நாளைக்கு வந்து லைவில் வரலாம். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு, அது லைவில் பேசவும் முடியாது. கட் பண்ண. ஓகே சிஸ்டர், பாய் பாய். நான் சாயந்தரம் லைவில் வரேன். எனக்கு அந்த கேள்விக்கான கமெண்ட்டுக்கான பதில் சொல்லணும்னு தான் வந்தேன். செயின் கம்மல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம். சாதாரணமாக கவரிங் கம்மல் சிஸ்டரா அது பிரதரான்னு தெரியலை. சாதாரண ஒரு கவரிங் கம்மலும் ஒரு செயினும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்காக நீங்கள் அப்போலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க.